நிறைய எஸ்இஓ பர்சன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஓனர் கிட்ட உங்களுடைய எஸ்இஓ சக்ஸஸை எப்படி மெஷர் பண்றீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ஜென்ரிக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அது என்ன டிஏ எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, டெக்னிக்கல் ஸ்கோர் ஆஃப் த வெப்சைட் எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, ரேங்கிங் அண்ட் டிராஃபிக் எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறத வீக் ஆன் வீக் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் எஸ்இஓ சக்ஸஸை அப்படி மெஷர் பண்ணக்கூடாது. எஸ்இஓ சக்ஸஸை எப்படி மெஷர் பண்ணணும்னா உங்களுடைய டிராஃபிக்கோட குவாலிட்டி, லீட் குவாலிட்டி, ரெவன்யூ இதெல்லாம் மெஷர் பண்ணணும். லைக் உங்களுடைய டிராஃபிக் ஜென்ரிக்கா மெஷர் பண்ணாம டாப் ஆஃப் த ஃபனல், பாட்டம் ஆஃப் த ஃபனல், மிடில் ஆஃப் த ஃபனலுக்கு எவ்வளோ டிராஃபிக் வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும். பிகாஸ் மிடில் ஆஃப் த ஃபனல், பாட்டம் ஆஃப் த ஃபனல் தான் நம்மளுடைய பிசினஸை க்ரோ பண்ணும். நீங்க டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. போய் பார்த்தா எல்லாமே டாப் ஆஃப் த ஃபனலுக்கான டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதனால நமக்கு பிசினஸ் க்ரோத் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி கீவேர்டை நீங்க டார்கெட் பண்றீங்கனாலும் டிரான்சாக்ஷனல் இன்டென்ட் கீவேர்டுக்கு என்ன பொசிஷன்ல இருக்கோ அதுல இருந்து எவ்வளவு டிராஃபிக் வருது அப்படிங்கறத மெஷர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த டிராஃபிக்ல இருந்து எவ்வளவு லீட்ஸ் வருது, அந்த லீட்ல இருந்து எவ்வளவு ரெவன்யூ பைப்லைன் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கறது வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணணும். இப்படி பண்ணாம நீங்க ஜஸ்ட் ஒரு டூலை வச்சு மட்டும் மெஷர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதனால ஓவர் த பீரியட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போற மாதிரி இருக்கும். பட் அதனால பிசினஸ் க்ரோத் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுடைய ஓவரால் டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கேபிஐ செட் பண்ணும்போதே ப்ராப்பரா செட் பண்ணுங்க. அதை எந்த டைம்ல அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ப்ராப்பரா செட் பண்ணுங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் மந்தே அச்சீவ் பண்ண முடியாது. பட் என்ன பீரியட்ல அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அது ரிலேட்டடா இருக்கணும். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்க டாப் ஆஃப் த ஃபனல் க்ரோ பண்ணிட்டு பிசினஸ் இம்பாக்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் பாத்தீங்கன்னா 1 இயர் வேஸ்டா போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணும்போது, கேபிஐ ரெடி பண்ணும்போது இதை மைண்ட்ல வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க.